சிஎம் வீட்டுக்கு வந்தார். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. வீடு தேடி பொருள் கொண்டாந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். எம்ஜிஆர் காசு வாங்குறீங்களான்னாரு. வாங்குறேன் சார், சந்தோஷம். அ ஆ மகளிர் வந்து எனக்கு உதவித்தொகை ரூ. 1200 வாங்குறேன். அது எனக்கு போதும். அது வாங்குறேன் சார். மாத்திரை மருந்தெல்லாம் வீட்டுக்கு வருது. அதெல்லாம் சாப்பிட்றேன் சார் சொன்னேன். அவரு உதவித்தொகை வாங்குறீங்களா? அதெல்லாம் வாங்குறேன் சார். நீங்கள் ரொம்ப வந்தது ரொம்ப சந்தோஷம் சார்ன்னு சொன்னேன் சார். இந்த டிவியில் பார்க்குறது, இந்த இங்கே ஒரு வாட்டி வந்தார். இதுக்கு அப்போ பார்த்தேன் சார். பார்த்துருக்கேன். ஆனால் கிட்ட பார்த்தது இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது கிட்டேருந்து கையை பிடிச்சி குலுக்கி பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார். அதான் உதவித்தொகை வாங்குறீங்களா அப்படின்னா, உதவித்தொகை வாங்குறேன் சார். நீங்கள் வீடு தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மாத்திரை மருந்தெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது அப்படின்னு சொன்னேன் சார். நீங்கள் வந்து 1ஆம் தெருவில் இருக்காங்க. அது கொஞ்சம் தான் கொஞ்சம் தான் கிட்ட போவேன். போயிருக்கேன். வெயிலாக இருந்தால் கொஞ்சம் மயக்கமாக வரும் அப்படின்னேன். மயக்கமாக வரும். ஒரு நேரம் நிற்க முடியாது. கொஞ்ச நேரம் உட்காரணும். அது ரொம்ப நேரம் உழாது. கை ரேகை உழாது அது. ஆமாம். அதனால் இப்போ ரொம்ப சந்தோஷம். வீடு தேடி கொடுக்குறதுனால ரொம்ப சந்தோஷம். பொருள் வந்துடும். ரொம்ப சந்தோஷம் சார் கொடுத்தாங்க அப்படின்னுட்டு. இது இப்போ அரிசி வாங்க முடியலன்னா ஒரு ஆள் வரணும் கூட. இது பாமாயில், அரிசி, சர்க்கரை, 2 பச்சரிசி, புழுங்கல் அரிசி எல்லாம் கொடுத்துருக்கார் சார். ரொம்ப சந்தோஷம்.